ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுமே வந்து ஒரு 200 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட், 2 கேரட். இது மூணும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிராமோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு இதோட தோல் எடுத்துடலாம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து துருவ போகிறோம். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும்ல, அந்த இதை வச்சு துருவாதீங்க, கொஞ்சம் பெருசாக இருக்க பல் வச்சு தான் நம்ம துருவணும். இந்த மாதிரி கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி பீட்ரூட்டையும் கொஞ்சம் பெரிய பெரிய பல் இருக்கும்ல, அதே பல் வச்சு தான் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஆப்பிள், அதையும் வந்து சின்ன சின்ன பல் இல்லாமல் பெரிய பல் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மூணையும் துருவினதுக்கப்புறமா இதை வந்து நல்ல மெல்லிசான லேயராக நம்ம விரித்து வைக்கணும். ஆப்பிள்லேருந்து நிறைய ஜூஸ் வந்திருக்கு, அதனால் இந்த ஜூஸை வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு மெல்லிசான தின் லேயராக தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் காயும். நல்ல வெயில் இருக்க அன்னைக்கா நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள். காலையில் நம்ம வைக்கும்போது சாயங்காலத்துக்குள்ளே நல்லா